பொதுக்காலம் 11ஆம் வாரம் சனிக்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 முதல் 34 வரை. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்றும், அனைத்திற்கும் மேலாக இறைவனின் ஆட்சியை நாடுபவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. ஒரு காலகட்டம் வரை வளமை என்றாலே நிறைய பணம் வைத்திருப்பதும், வறுமை என்றாலே பணம் அல்லது பொருளாதாரமற்ற நிலை என்றும் கருதப்பட்டது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வளமை, வறுமை பற்றிய புரிதல்கள் மாற ஆரம்பித்தன. அது செல்வத்தோடும் பொருளாதாரத்தோடும் தொடர்புடையவை அல்ல, மாறாக திறமைகளோடும் ஆற்றல்களோடும் தொடர்புடையவை என்னும் புரிதல் வெளிப்பட்டது. தன்னிடம் உள்ள திறமைகளை, கொடைகளை, வரங்களை, ஆற்றல்களை கண்டுகொண்டு அவற்றை பயன்படுத்துகின்ற நபர் வளமையானவர் என்ற புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கிறது. பொருளை வளமையாக கருதும் நிலையிலிருந்து மனிதர்களை வளமையின் ஊற்றாக கருதும் நிலை மாறியது. பொருளாதாரத்தை மையமாக கொண்டு வாழ்பவர்கள் தன்மைய வாழ்வு வாழ்கிறார்கள் என்றும், ஆன்மீக வளமையை கையில் எடுக்கும் மனிதர்கள் இறையாட்சியின் கருவிகளாக செயல்படுகிறார்கள் என்பதும் தெளிவாகிறது. ஆன்மீக நலனை கையில் எடுத்து அதை சமூக நலன்களுக்காக பயன்படுத்துவதுமே இறையாட்சி. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தையின்படி புனித அவிலா தெரசாவின் வாழ்வில் ஒரு நிகழ்வு. புனித அவிலா தெரசா தான் சார்ந்திருந்த சபையை புதுப்பிக்க ஆரம்பித்த தொடக்க காலகட்டத்தில் மிகவும் வறுமையில் துன்பப்பட்டவர். அப்படிப்பட்ட நேரத்தில் தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து, நான் ஒரு பெரிய ஆலயம் கட்டப்போகிறேன் என்றாராம். அதற்கு அவர்கள், பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் நிறைய பணம் தேவைப்படுமே என்றனர். அதற்கு புனித அவிலா தெரசா, பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னிடம் இருக்கிறது என்றார். இதை கேட்ட அனைவரும் சிரித்தார்கள். காரணம், அவரிடம் ஒன்றுமில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே ஒருவர், நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க, புனித அவிலா தெரசா, 2 பைசாக்களும் கடவுளும் என்னோடு உள்ளார் என்று சொன்னார். இதை கேட்ட அனைவரும் மீண்டும் சிரித்தார்கள். ஆனால் சில ஆண்டுகளில் அவர் விரும்பிய மிகப்பெரிய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இறைவனின் பராமரிப்பில் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவராய் வாழ்ந்து, முதலும் முக்கியமும் இறைவனே என்பதை தன் வாழ்வால் வெளிப்படுத்தினார். முதல் நோக்கமும் முக்கிய நோக்கமுமாய் ஆன்மீக வளமை அடைந்தவர்களாய் வாழ்வோம். இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். ஆமேன்.